மாலை வணக்கம் அனைவருக்கும். இது மாலையா இரவா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த டவுட்டுங்க. சாயங்காலம் ஒரு 7:30 மணிக்கு மேலே போயிட்டா, இப்போது நார்மலாக பார்க்குறதுனா ஹாய் ஹலோ சொல்லிக்கிறேன். இப்போது ஒருத்தங்க நம்ம ஒரு ஸ்டாஃபுக்கே மெசேஜ் அனுப்புகிறோன்னு வைங்களேன், ஒரு நமக்கு டவுட்டாக இருக்கும், குட் ஈவினிங் அனுப்பணுமா இல்லை 8 மணிக்கு மேலே போச்சுன்னா குட் நைட் அனுப்பணுமா. குட் நைட்டுன்றது அனுப்பவே முடியாது, ஏன்னா குட் நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறது. ஆனால் குட் ஈவினிங் எப்படி நைட் 8 மணிக்கு மேலே அனுப்புறது, அந்த மாதிரி பல குழப்பங்கள் எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு எனக்கு பதில் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, அந்த பதில் தெரியல எனக்கு வரல. ஸோ அனைவரும் வெல்கம் டு இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் வித் மீ ஆர் ரித்தி சீசன் 2 த கிரிக்கெட் ஃபீவர். இன்றைக்கி தான் பேர் கண்டு யோசித்தேன், கிரிக்கெட் ஃபீவர் அப்படின்ட்டு. ஆனால் கவலைப்படாதீங்க, அதை வச்சா ரொம்ப பெருசாக இருக்கும் பேர். அதனால் நம்ம நார்மலாக வந்து சீசன் 2 அப்படின்னே போய்க்கலாம். ஸோ இந்த சீசன் 2 நம்ம என்ன ரெகுலராக கிரிக்கெட் உலகக்கோப்பையில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் கண்டு கழிச்சிட்டு வந்துட்டு இருக்க நிலையில், அதாவது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்ன கண்டு கிடைக்கிறோன்னா அதுதான் நம்ம இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். இந்த மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எப்படி இந்த மாதிரி பாஸ்ட்டில் அந்த க்ளோஸ் என்கவுண்டர்ஸ், பெஸ்ட் மேட்சஸ் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி என்னோடய பெஸ்ட் வேர்ல்ட் கப் மெமரிஸை இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது ஏன் மெமரிஸ், அதாவது 1983 இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் பேச எனக்கு தெரியாது, ஏன்னா அப்போ நான் பிறக்கவே இல்லை. ஸோ பேசிக்காக எனக்கு எப்போலேருந்து வேர்ல்ட் கப் ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் வந்து ஃப்ளாஷஸில் ஞாபகம் இருக்குது. அதாவது மொத்தமாக இல்லாமல் ஓகே இந்த மேட்ச் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27 எங்கள் அம்மா பர்த்டே அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தால் வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து டைடு அப்படின்றாங்க. டைடுன்னா என்ன, அப்போ தான் எனக்கு அந்த வார்த்தையே கேள்விப்படுறேன். டைடுனா 2 டீமும் ஒரே ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் எனக்கு என் மைண்டில் இருக்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் அந்த ஒரு ஞாபகம், நினைவுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இல்லை. அப்புறம் அந்த வேர்ல்டு கப்லேயே இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோற்றது, அது நல்ல சனிக்கிழமை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அன்றைக்கி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட தோற்றப்போ நான் சோகத்துலன்னு இல்லை, அதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு 2011 9 வயசு இருக்கும் தானே, பட் எனக்கு அந்த மாதிரி பெருசாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக என்ன நடந்துச்சுன்ற ஞாபகம் இல்லைன்றனால சொல்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் மெமரி. எல்லாமே இந்தியா மேட்ச் தான் எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து நான் அந்த மேட்ச் இந்தியா தோற்றது ஞாபகம் இருக்குது. அப்புறம் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், அந்த யுவராஜ் சிங் அந்த கேன்சருக்கு அப்படியே பிளட் வாமிட் எடுத்துலாம் ஆடினார்ல, அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது, லேட்டரில் தான் தெரியும். பேசிக்காக நான் அந்த மேட்ச் அப்போ எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கேன். லைக் இந்தியா நல்லா ஆடினாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு, நைட்டு வரைக்கும் போகிற மேட்ச் என்னடா இப்போ பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரின்ற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. அது அப்போ வந்து நான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தப்போ அந்த மேட்ச் முடிஞ்ச ஞாபகம். ஸோ இப்போ வந்து குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், இதுதான் எனக்கு இந்த எல்லாமே மேட்சுமே ஃப்ளாஷாக ஞாபகம் இருக்குது. இது ஓரளவுக்கு அதை விட பெட்டராக ஞாபகம் இருக்குது, கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நான் ஸ்கூல் முடிச்சு வரேன், நைட்டு யுவராஜும் ரெய்னாவும் பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக ஆகிட்டுருக்காங்க, அப்படியே கெத்தாக இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா பிரெட்லிக்கு வந்து பால் அடிப்பட்டு, அதாவது ஃபீல்டிங் பண்ணும்போது அவர் கையில் பட்டு பால் தலையில் வந்து பட்டு அப்படியே தலைனா ரொம்ப இல்லை, லைட்டாக அந்த கிழிச்சு விட்டுரும் போல், அந்த மாதிரி பிளட்டு வந்து தலைவன் கட்டு போட்டு வந்து பவுலிங் போட்டுருப்போம். இருந்தாலும் அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிரும், அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஃபைனல்ஸ் நான் ஃபுல் மேட்ச் பார்த்தேன், பிகாஸ் எனக்கு அந்த டைமில் வந்து சிக்கன் பாக்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ பேசிக்கலி வந்து எனக்கு அப்போது ஆனுவல் எக்ஸாம் எங்கள் ஸ்கூலில் நான் வந்து அப்போ கோபால் நாயுடுவில் படிச்சுட்டு இருந்தேன். கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், என்ன தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஸோ பேசிக்கலி நான் அப்போ கோபால் நாயுடுவில் படிச்சுட்டு இருந்தேன். ஆனுவல் எக்ஸாம் டைம் அது. எனக்கு வந்து நான் சிக்கன் பாக்ஸ் வந்தனால நான் 2 எக்ஸாம் எழுதலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 எக்ஸாம் அப்போ எழுதலை நான். ஸோ அப்போது அதுதான் என்னோடய கோபால் நாயுடுவில் கடைசி எக்ஸாம் வேறு. நான் அடுத்த வருஷம் வந்து ஸ்கூல் மாறுறேன், அதாவது கேசர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூல். அதாவது எங்கள் கேட்குறது எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் கேட்டிருக்கீங்க, இருந்தாலும் நான் கேசர்ஸுக்கு மாறினேன் அதுக்கப்புறம் தான். ஸோ பேசிக்காக என்னென்னா அந்த டைமில் வந்து எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது. எங்கள் வீட்டில் புதுசாக சோஃபா வாங்கியிருக்காங்களா இல்லை செமிஃபைனல்ஸ் அப்போ சோஃபா கிடையாது. ஸோ அப்படியே ஜாலியாக உட்காந்து மேட்ச் பார்த்துட்ருக்கோம், இந்தியா ஜெயிச்சிருச்சு ஞாபகம் இருக்குது. ஃபைனல்ஸ் வந்து ஃபுல், அதாவது அந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது. ஃபைனல்ஸ் தான், அதாவது டாஸ் உட்காந்து பார்த்துருந்தேன். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு சோஃபா வந்துருச்சு, புது சோஃபாவில் உட்காந்து அப்படியே ஜாலியாக மேட்ச் பார்த்துன்னு இருக்கோம். நானும் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம். தோனி ஒரு ரன் அவுட் பண்ணுவார், கடைசி பால் 6 போகும். அப்புறம் தோனி ஒரு ரிவ்யூ எடுப்பார், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து சேவாக் வந்து செகண்ட் பால் அவுட் ஆகிறப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வெளியே வரைக்கும் உள்ளே வந்து பார்த்தா ஐயோ என்னடா சேவாக் அவுட் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி சச்சின் அவுட் ஆனது எனக்கு அந்த டைமில் ஞாபகம் இல்லை. ஸோ பேசிக்காக அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் பேட் உடஞ்சது ஞாபகம் இருக்குது. பேட் உடஞ்சோடனே அவரு உடஞ்சி அவுட் ஆகி வெளியே போயிட்டார், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவர் 97க்கு அவுட் ஆனே என்னடா என்ன மனுச்சாச்சா இப்படி செம்மையாக அணி இருந்தார் அப்படின்றப்போ அப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஐகானிக் லாஸ்ட் பால் 6 தலை அடித்தது. அப்போ வந்து நான் ஏதோ ஒரு மொக்கையான பஞ்ச்லைன் சொல்லிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா அவங்க இன்னிங்ஸ்லேயே கடைசி பால் 6, நம்ம இன்னிங்ஸ்லேயே கடைசி பால் 6 அப்படின்ட்டு.
அதாவது பேசிக்காக என்னென்னா அவங்க இன்னிங்ஸில் கடைசி பால் 6, நம்ம இன்னிங்ஸில் 6 அடிச்சனால அது கடைசி பால்ன்றதுனா எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு தான் எனக்கு கிரிக்கெட் தெரியும். நான் 2011 வேர்ல்டு கப்பு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு 2013 அந்த மாதிரி டைமில் நான் கிரிக்கெட் வெறியனா அப்படியே தீவிரமாக, அதாவது அந்த காலத்துலாம் சிடி இருக்கும், சிடி வாங்கினதே அந்த காலத்துன்னு சொல்ல வைக்கிறீங்களா அதாவது. ஆனால் அந்த காலத்தில் இந்த படம் சிடிலாம் இருக்கும், அதை வந்து நாங்கள் டிவிடி பிளேயரில் போட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு டைம் கடைக்கு போய் எங்கள் வீட்டில் காசு வாங்கிட்டு போய் வேர்ல்டு கப் மேட்ச் 2007 T20 வேர்ல்டு கப் மேட்ச் வாங்கிட்டு வந்தோன்னா எங்கள் வீட்டில் போய் இதுக்குடா வாங்கிட்டு வந்து டிவிலே போடுவாங்களேன்னு சொல்லிட்டு திட்டி எனக்கு திரும்பியா அந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள் நடந்தது. ஸோ 2013 இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ், அது கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியாது என்ன ஒரு லெஜெண்டரியான சீரீஸ். ரோஹித் சர்மா 200 ஃபர்ஸ்ட் டைம் அடித்த சீரீஸ், அது செம்ம லெஜெண்டரியான சீரீஸ். அதுக்கப்புறம் அப்போலேருந்து நான் கொஞ்சம் ரெகுலராக கிரிக்கெட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நான் பார்த்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் வந்து 2015 வேர்ல்டு கப். ஸோ அப்போ தான் வந்து விஜய் டிவியில் வேர்ல்டு கப் தமிழ் கமெண்ட்ரியில் போடுறாங்க. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு தமிழ் கமெண்ட்ரி பார்த்ததெல்லாம் வந்து சிசிஎல் மேட்ச், செலிபிரிட்டி கிரிக்கெட் லீகில், அதுதான் நான் பார்த்துருக்கேன். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. இந்தியா செம்மையா கோலி 100, ரெய்னா செம்மையா அடிப்பாப்பில், தோனி வந்து ஒரு 6 எல்லாம் அடிப்பாப்பில். அப்படியே இந்தியா அந்த மேட்ச் ஜெயிச்சிரும் கன்வின்சிங்காக. அதே மாதிரி அடுத்த மேட்சுமே சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த வேர்ல்டு கப் எப்படின்னா வந்து எல்லா மேட்சுமே இந்தியா ஜெயித்தாங்க. செமிஃபைனல்ஸ் அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கோர் சொன்னாங்க மைக்லேயே. அதாவது என்னென்னா எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா அதாவது கேசஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு மைக் இருக்கும், அதில் பேசினா எல்லா கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பீக்கர் இருக்கும், செவத்தில் அட்டாச் ஆகின ஸ்பீக்கர், அதில் வந்து கேட்கும். அதில் தான் நாங்கள் வந்து எல்லா ஸ்கூல்லையும் நிற்க வச்சு தான் அசம்பிளி பண்ணுவாங்க. நாங்கள் கடைசியில் அப்படி தான் பண்ணோம். ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படின்னா அங்கேருந்து அவங்களே ப்ரேயர் சாங் போடுவாங்க, நாங்கள் கிளாஸில் எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கணும். பார்த்தீங்களா இன்னொரு நவீனமயமான ஸ்கூலாக நாங்கள் அப்பயே இருந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த அசம்பிளியில் ஸ்கோர் சொல்கிறாங்க. சரி அசம்பிளி சும்மா ஸ்கோர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதை ஸ்கோர் சொல்லி முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த ஸ்கோர் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னா அப்புறம் பாட்டுக்கு ஸ்கோர் சொல்கிறாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. ஆஸ்திரேலியா பயங்கரமாக ஆடின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டீவன் ஸ்மித் 100லாம் சொல்கிறாங்க. அடைச்சா ஐயோ போச்சு இந்தியா நீ தொக்க போதா அந்த மாதிரி சோகத்தில் இருந்தால் என்னது திடீர்னு பார்த்தா ஏதாவது 20 ஓவர்லேருந்து 49 ஓவர் அப்டேட் சொல்கிறாங்க. 7 விக்கெட் போயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு, 270 தான் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு ஸ்கூலில் ஒரே கரதோஷம். அவ்வளோ பேர் எங்கள் ஸ்கூலில் கிரிக்கெட் பார்க்குறாங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரியுது. ஒரே கரதோஷம் ஒரே ஸ்கூலில். அப்பா அப்படியே செம்ம எனக்கு அப்படியோ இவ்வளோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம ஸ்கூலில், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி போக பார்த்தா கடைசி 2 ஓவரில் ஏதோ 30 ரன் கிட்ட அடிச்சு 300 லஞ்ச் பீரியட் அப்போ 300 அப்படின்றாங்க. உஸ்ஸுன்னு அப்படியே புஸ்ஸுன்னு எல்லாம் காற்று போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா இந்தியா நல்லா ஸ்டார்ட் 45 for 0 9 overs அப்படின்னா அப்படின்னாரு எங்கள் பிடி சார் வந்து கிளாஸில் நின்றுட்டு அப்படியே ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு போனார். அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் சொல்கிறாங்க. 47 for 1 அது இதுன்னு அப்படியே போகுது. 105 for 4 அப்படின்ட்டாங்க. அப்படியே அதாவது நாங்கள் ஸ்கூல்லேருந்து கிளம்புறப்போ அப்படியே எல்லோரும் சோகத்தில் அப்படியே அந்த மாதிரி ஆகிட்டாங்க. அப்படியே சோகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் இன்னும் 2 விக்கெட் போயிருக்கு. அப்புறம் தெரிஞ்சிச்சு ஓகே. ஏன்னா அப்போ தான் வந்து இந்தியா வந்து சோக் பண்ணுறது புதுசு. ஏன்னா 2013 ஜெயிச்சிட்டாங்க, 2014 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் தோற்றது. அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் சோக்கிங். இதுதான் அடுத்த 11 வருஷத்துக்கான ட்ரெண்டாக இருக்க போகுது. 8 வருஷத்துக்கான ட்ரெண்டாக இருக்க போகுது அப்படின்றது நமக்கு அப்போ தெரியாதனால தோனி மட்டும் அப்போ கடைசியில் ஆடின்னு இருந்தான் தலைவன். 2 6 வாட்ஸன் பால் அடித்து அப்படியே கெத்தாக ஆடின்னு இருந்தாப்புல. கடைசியில் தலைவன் அதுலேயே ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டான். அதே ஓவர் ரன் அவுட்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. தோனி அவுட் ஆனோடனே அப்படியே வந்து சோகமாக ஆகிடுச்சேன். போச்சுரா இந்தியா வேர்ல்டு கப் தோத்துருச்சா அப்படின்ற மாதிரி சோகமாக இருந்துட்டு. ஸோ பேசிக்காக அது எல்லாமே இந்தியா மெமரிஸ் தான். மற்ற பெரிய பெரிய டீம் மெமரிஸ் அப்படின்னு சொன்னால் அந்த 2015 வேர்ல்டு கப்லேயே பயங்கரமான மேட்ச்னு இருக்கும். அதாவது 150 தான் அடிப்பாங்க யார் ஆஸ்திரேலியா. பார்த்தா இவங்க மெக்கலம் வந்து பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுவார் தலைவன். இவங்க சரி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஸ்டாருக்கு வந்து விக்கெட்டாக எடுத்து கடைசியில் அப்படியே க்ளோஸாக போய் வில்லியம்சன் 9வது விக்கெட்டு வரைக்கும் நின்று ஒரு பால் 6. அதாவது இந்த கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நியூசிலாந்து கிரவுண்டெல்லாம் வந்து பொட்டி சைஸில் தான் இருக்கும். சும்மா தொட்டாலே 6 போய் அந்த மாதிரி ஒரு 6 எடுத்து நியூசிலாந்து ஜெயிச்சு அந்த மேட்ச் எனக்கு நல்லா ஐகானிக்காக ஞாபகம் இருக்குது. ஜேபி டுமினி ஒரு ஹேட்ரிக் எடுப்பார் குவார்ட்டர் ஃபைனல்ஸில், அது ஞாபகம் இருக்குது. ஆமாம் இதுதான் ஆக்சுவலி பேசிக்காக ஞாபகம் இருக்குது. ஸ்ரீலங்கா கூட எடுத்தார். அப்புறம் இவங்க ஃபைனல்ஸ் போன கதை. நியூசிலாந்து வந்து அதாவது தோக்க போகிற மேட்சை கிராண்ட் ஹில்ட் ஒரு 6 அடித்து ஃபைனல்ஸ் போவாங்க. இது ஈவென்ச்சுவலி அந்த வேர்ல்டு கப் 5வது முறையாக ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்க. ஸோ இது வந்து 2015 அப்படியே 4 வருஷம் கடந்து போனால் என் வாழ்க்கையில் அப்படியே ஒரு டிரான்சிஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியலனாலும் பெருசாக அப்படியே ஒரு மாற்றம். 4 வருஷன்றது ரீசனபுளாக பெரிய பீரியட் அப்படின்றது நமக்கு அப்போ தானே போக தெரியும்.
ஸோ அப்போ வந்து நான் 12th ஸ்டார்டிங். ஏன்னா வேர்ல்டு கப் வந்து அப்போ தான் டைம் மாறுது. ஏன்னா மார்ச் ஏப்ரலில் வேர்ல்டு கப் நடக்கும், அப்படியே ஐபிஎல் நடக்கும். இந்த டைம் என்னென்னா ஐபிஎல் நடந்துட்டு அப்புறம் வேர்ல்டு கப் நடக்குது அப்படின்றப்போ எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அதை விட வித்தியாசமாக இருக்குது. நம்ம அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஸோ பேசிக்காக என்னென்னா வந்து இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கூட, அது பேசிக்காக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிற மாதிரி ஒரு மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா, தோனி வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஒரு 100 அடிப்பான் தலைவன். ஒரே சந்தோஷம்ப்பா, தலைவன் ஒன் டேல எவ்வளோ வருஷம் கழிச்சு 100 அடிக்கிறாப்புல அப்படின்னா, அப்புறம் தான் ப்ராக்டிஸ் மேட்ச் ஸ்டாட்ஸ் எல்லாம் சேராது அப்படின்னு சோகமாச்சு. ஆனால் உண்மையானமே அந்த வேர்ல்டு கப்பில் தோனி லாஸ்ட் வேர்ல்டு கப் அப்படின்றது மோஸ்ட்டாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். பட் லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் அப்படின்றது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. ஸோ பேசிக்காக அதுக்கப்புறம் அந்த ஃபைனல்ஸு, அதாவது ஃபர்ஸ்ட் நாள் நான் ஸ்கூலில் இருக்கும்போது பாதி மேட்ச் முடிஞ்சு அன்றைக்கி ஃபுல்லாக மழை. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தா 3 விக்கெட்டு. அதாவது நான் வரப்பே 3 பேருமே அவுட்டு, கோலி, ரோஹித், ராகுல். ஐயோன்னு சோகத்தில் இருந்தேன் நான் அப்படியே. அப்புறம் அந்த மேட்ச் என்ன பண்ணேன் தெரியுமா, தினேஷ் கார்த்திக் அவுட் ஆனால் போங்கடான்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹாட்ஸ்டாரில் அப்படியே பார்க்க ரன் வருது, விக்கெட் கம்மியாகிட்டே இருக்குது. அப்புறம் நான் ஹாட்ஸ்டார்லேயே மேட்ச் பார்த்துருந்தேன். அப்புறம் ஹாட்ஸ்டாரில் பார்க்குறனால தான் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படியே சந்தோஷமாக பார்த்துருந்தா, தலைவன் ஜடேஜா வச்சு, அதாவது அந்த வேர்ல்டு கப் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் தலைவன் சஞ்சய் மந்திரேகர் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் ஜடேஜா இருக்கார் அப்படின்னு எங்கள் தலைவன் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸாக வந்து கெத்து காட்டி செமிஃபைனல்ஸ் ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி ஜெயிச்சு கொடுத்தப்பல. அப்புறம் தோனி அந்த ஒரு 6 ஃபர்கூசன் அடிச்சுன்னா அது ஒரு சந்தோஷம். ஆனால் அது ரன் அவுட் ஆனே அப்படியே மொத்த நேஷனும் சோகத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைமை ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் பல சோகங்கள், அதாவது அந்த சோகம் பல மடங்கு ஆனது அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயந்தான். பட் எனிவேஸ், திஸ் வேர்ல்டு கப் இட்ஸ் பேக் டு இந்தியா. அதாவது ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்தியாக்கே வந்துடுச்சு. நான் இங்கே மும்பையில் இருக்கேன், ஆனால் ஒரு டிக்கெட்டுமே கிடைக்கலங்க. ஐ ட்ரைட் அ லாட் பட் ஐ குடன்ட் அக்வயர் எனி டிக்கெட்ஸ். பூனேயில் மேட்ச் நடக்குது, அங்கேயாவது டிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி லியோ ரிலீஸ் வர சினிமாவா கிரிக்கெட்டா அப்படின்றது வந்து சின்ன வயசில் எனக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருந்திருக்கும். பட் டுடே ஐ வில் சூஸ் சினிமா ஓவர் கிரிக்கெட் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ பேசிக்காக இதுதான் என்னோடய வேர்ல்டு கப் மெமரிஸ். ஸோ உங்களோட வேர்ல்டு கப் மெமரிஸ் என்ன அப்படின்றது அந்த கமெண்ட் செக்ஷன் Q&A இருக்கும், நீங்கள் கமெண்ட்டாக கூட போடலாம். அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்த 4 பேராக இருந்தாலும் மதித்து எனக்கு நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பார்க்குறவங்க ஸ்டோரி போடுங்க, ஸ்டேட்டஸ் போடுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் என்ன மாதிரி வளர்ந்து வரும் ஒரு பாட்காஸ்டரை ரொம்ப ஊக்குவிக்கும் அப்படின்றத வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் விடை பெற்றுட்டு, இன்றைக்கி இந்தியா vs ஆஸ்திரேலியா, இன்றைக்கி இல்லை, இந்தியா vs ஆஸ்திரேலியா வந்து பழக்க தோசம் போன 3 மேட்ச் அதில் சொல்லிவிட்டேன். இந்தியா vs ஆஸ்திரேலியா 8ஆம் தேதி ஃபஸ்ட்டு மேட்ச், அன்றைக்கி நம்ம சந்திப்போம். இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்து 2 வார்மப்புமே மழையில் நனைஞ்சு ஆட முடியாமல் போயிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு வார்மப்பே வேணாண்டா அப்படின்ற மாதிரி இந்தியா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறாங்க. அந்த மேட்சோட ப்ரிவ்யூ, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி நான் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் வந்து விடை பெற்றுக் கொள்வது நான் ரிதீஷ். இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். Okay, tata, bye bye, take care of yourself.